எங்களுக்கு வந்து காம்படிட்டரே நீங்க மார்க்கெட்ல இல்லை மேடம். ரீஃபர்பிஷ்டு கோல்டு அப்படின்ற ஒரு மாடலையே நம்ம தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் மேட்ரு. ரெண்டாவது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த டிசைனிங் ஒர்க் வந்து மார்க்கெட்டுக்கும் நமக்கும் ஃபிட்டே ஆகாது. அவங்களத பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் என்னன்னா, அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு இவ்வளோ கிராம் விற்கணும், இவ்வளோ வந்து பெருன ஸ்கீம் போடணும் அப்படின்ற மாதிரியான நேச்சர். ஏன்னா அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கஸ்டமர் வந்தாலும் வராட்டினாலும் அவங்க கரண்ட் பில் கட்டணும், வந்தாலும் வராட்டினாலும் அந்த கோல்டுக்கான இன்வென்ட்ரி காஸ்ட் கொடுக்கணும். இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எந்த அளவுக்கு வந்து மினிமலைஸ்டாக ஃபிக்ஸட் அசெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணலாமோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டி நகரில் எடுக்கக்கூடிய ரெண்ட்டுக்கும் இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ரெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டி நகரில் வந்து அந்த உண்டான காஸ்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாடலை ஆப்ரேட் பண்ணும் போது அதுக்கான விஷயங்கள் தான் எங்களால் கொடுக்க முடியுது. அப்போ என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு காம்படிட்டராக நம்ம வந்து யாரையுமே மீட் பண்ணல. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நம்ம மாடலை புதுசாக டிசைன் பண்ணி இதை ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்றத இதுக்கு மேலே தான் டிஃபைன் பண்ணி வரத்துக்கு வருவாங்க. அது வரும்போது நம்ம அதுலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலான்றதை யோசிக்கிறோம்.